வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு விவாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாடு முழுக்க கருப்பு கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண முதல்வர் தேடி பார்க்க வேண்டியிருக்கு எந்த இடத்துல இருக்குன்னு. டீலிமிட்டேஷனுக்காக நாடாளுமன்றத்தில் கூடின கூட்டங்கள், இரு அவையிலுமே சர்ச்சைகள் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பதில் கொடுத்துட்டு இருக்கிறது உள்துறை அமைச்சரும் பிரைம் மினிஸ்டரும். அதிமுக சார்பான ஒரு பிரச்சாரத்தில் கோயம்புத்தூரில் ஒரு வைரஸ் வந்திருக்கு, அதை விரட்டி அடிங்கன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அதற்கு முன்னாடி ஆஸ்திரியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இந்த டீலிமிட்டேஷனு, இந்த கருப்பு கொடி, எடப்பாடியார் பேச்சு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறனாலும் மக்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர்ஸ், அதிபர் வரும்போது நம்ம நாட்டுக்கு எந்த மாதிரியான, அது இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது. இது பலருமே கடந்து போயிடுறாங்க. ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி, அதிபர் வந்தாலும் கடந்து போயிடுறாங்க. அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக தான் இன்றைக்கு நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கோம். குளோபலைசேஷனில் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, அது வேறு கதை. ஆனால் பிஸ்னஸ் ஓரியண்டாக இருக்க மக்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி ஆஸ்திரேலியா பிரதமருடைய வருகை கிட்டத்தட்ட 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அவர் சில ஒப்பந்தங்களை கையெழுத்து இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்க நேரத்தில் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக செய்தித்தாள்கள், செய்தி நிறுவனங்கள்லாம் வந்தார், ரிசீவ் பண்ணார், போனார் அப்படின்னு இருக்கும். அது டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் இதுதான் பிரதான செய்தியாக தமிழக ஊடகங்கள் பெருசாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வர்றது மூலியமாக கிடைக்கிற அந்த ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வருங்கால தலைமுறைக்கும் எந்த அளவுக்கு வாய்ப்பாக இருக்குது, இது நீண்ட காலத்துக்கு தான் நிற்க போகுது, நடைமுறையில் இவர்கள் பண்ணுற போராட்டமோ இந்த விஷயங்களும் நிற்க போகிறதில்ல அப்படின்றது தான் யதார்த்தம். இது நம்ம பல பார்த்துருக்கோம். நம்ம பிரதமர் இங்கேருந்து வெளிநாடு போகிறதுனால கிடைக்கிற ஒப்பந்தங்கள், ப்ளஸ் அவங்க இங்கே வர்றதுனால கிடைக்கிற ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது தான் அதோடைய இது தெரியும். அது கூட சில இதெல்லாம் தெரியாமல் போயிடும். ஆமாம், நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்றைக்கி இந்த மாதிரிலாம் முயற்சி எடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் யார் சொல்லுவா, இது ஏதோ பிஸ்னஸ் பக்கம்ன்ற மாதிரி போயிடும். இல்லை, பெரும்பாலும் ஊடகங்களில் பெருசாக வராது. சின்ன ஒரு பெட்டி செய்தியாக ஆஸ்திரிய பிரதமர் தான் இந்தியாவை வரவேற்றார் அப்படின்னு போயிடும். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் பொங்கிக்கிட்டு இருக்காங்களே. என்னமோ நம்ம எல்லாருமே நாளைக்கு வீட்டில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது போகிறது. 2 கேஸ் சிலிண்டர் இருந்தால் ஒரு கேஸ் சிலிண்டர் போயிடும். தமிழர்கள் என்னமோ சொன்னார், நல்ல வார்த்தை யூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமாம், தமிழர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறார்கள். என்னமோ ஒரு விஷயங்கள் பேர் உங்களுக்கு வந்தால் இதுவா? குறிப்பான இந்த தொழில் பண்ணுறவங்களோட வழி என்னங்கிறது தெரியும். ஒரு ஸ்டார்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதில் இந்த சிஸ்டமேட்டிக் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அக்ரிமெண்ட் போடுறதுல ஆஸ்திரியாவோட, அதாவது EU, அவங்க யூரோப் யூனியனோட இதில் சேர்ந்தவனால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகம். இன்றைக்கி அதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கண்ணே. அந்த பசங்க நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதுமாதிரி ஒப்பந்தங்கள் குறிப்பாக சொல்ல போனால் ஆர்கானிக் ஃபுட்டு அங்கே ரொம்ப வேல்யூ. அதில் பெப்பர் ஆகட்டும், டர்மரிக் ஆகட்டும், ஸ்பெசிஃபிக்காக சில அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதை போடக்கூடாது தானே இப்போ இங்கே சண்டை போட்டுனுக்குறாங்க. நெல்லுக்கும் கோதுமைக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவோம். ஆமாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கண்ணே. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் சோலார் சிஸ்டமேட்டிக்னே. க்ரீன் டெக்னாலஜி ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸ். அதை சோலார் டெக்னாலஜிக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் மக்களுக்கு எளிமையாக சொல்லப்போனால், இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு மோடி அவர்களுடைய பீரியடுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தது. அதில் இன்றைக்கி என்னென்னா, ஆஸ்திரியாவோட எக்ஸ்சேஞ்ச் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை நம்மளும் கற்றுக்கலாம், அவங்களும் கற்றுக்கலாம், அந்த கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ஸ்கீ ரிசார்ட்ஸு, மவுண்டெயின் ரொம்ப ஃபேமஸ்னு அங்கே ட்ரைனிங் அது கொடுக்குறது. அது இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய இந்த டூரிசம் படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாத வேலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப பயம் பெறும். இது மக்கள் பார்க்கணும். நம்மளுமே முடிஞ்ச வரைக்கும் இதை எடுத்து சொல்கிறோம். அது மக்களுக்கு போய் சென்றடைஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ரைட்ண்ணே. இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் காலையிலே முதல்வர் கருப்பு கலர் சட்டையை போட்டு நேரம் என்ன பண்ணுறாங்க, அவரே அவ்வளோ சட்டை எடுத்து வச்சுக்கிறாருங்க. சும்மா வெள்ளை சட்டையை போட்டிருந்தா இந்த டயத்தில் தான் நீங்கள் இது மாதிரி டிசைனாக போடுவீங்க. போடலாம். அதனால தான் கருப்பு சட்டை எடுத்து வச்சுருப்பா, தூக்கி போட்டு. ஆமாம், இன்னைக்கு வாக்கிங் வேறு கம்மியாக போயிடுச்சு எங்கள் முதல்வருக்கு. நேற்று ரொம்ப நேரம் நடக்க விட்டாங்களே. எங்கே அது பார்க்கல? நீங்கள் சேலத்தில் பேரணிய மகளிர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் அவரும் சேர்ந்து தான் ஸ்டீல் ஆச்சு. சேலம் என்றால் ஸ்டீல், ஸ்டீல் என்றால் ஸ்டாலின். அவரே சொல்லிக்கிறார். பூவெல்லாம் போட்டாங்க. ஒரு மிகப்பெரிய அறிவாளி. யார் சொன்னா? நானே சொல்லிக்கிறேன். அதுக்கு மாதிரி
இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் மேலே பார்த்துட்டே வந்தேன். சென்னையில் எந்த இடத்துலையும் கருப்பு கொடி தெரியல. முதல்வர் அவர்களே வீட்டில் மாட்டாமல் மரத்தில் மாட்டி வச்சிருந்தாரு, ஏன் தெரியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாம், வீட்டில் மாட்டினா ஸ்க்ராட்ச் ஆகிடுங்க. இதில் என்னென்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லி தலை நிமிருங்கிற வார்த்தையை போட்டு தாமரை கோலம் போட்டிருந்தாங்களே வீட்டில். தாமரை வந்து அது மத ரீதியாக அது ஒரு அட்டாச்மெண்ட்டு அந்நியா இருக்கா தானே. அதுதான் ரைட். நீ வேணா சூரியனை வச்சுக்கோ, எனக்கு தாமரை தான். அப்போ ஒரு ஓட்டு தாமரை இருக்கு முதல்வர் வீட்டிலே இருக்குங்கிற மாதிரி இருக்கு. எப்படி பார்க்குறீங்கண்ணே? அதாவது நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம்னா திமுக சைடில் பார்த்தா அந்த காலம்லாம் போயிடுச்சு. சொல்லப்போனால் தமிழர்களுடைய போராட்டமே இதில் வேற அந்த கால திமுக வேற வாய விட்டு 60களில் இருந்ததை பார்ப்பீர்கள். ஆமாம், பார்ப்போம். எதே தெரில. 60களில் ஜெயிலில் பிடிச்சி போட்டால் கம்னு இருப்பான். இன்னைக்கு 1 மணி நேரம் வெளியே உங்களால் வெயிலில் வந்து நிற்க முடியுமா? காருக்குள்ளே உட்காரணும், இல்லை ஏசியில் உட்காரணும். உண்ணாவிரதம் இருக்குன்னு பார்ப்போம். தைரியம் தான் எங்க வெயிலில் உட்காருங்க. நீங்க ஏஐல வேணா மாத்தி காமிங்க, 60 எப்படி இருந்த மாதிரி மாத்தி காமிக்கணும். எப்படி பாக்குறீங்கண்ணே? அதாவது ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க, அந்த மசோதா நிறைவேற்றுறாங்களா இல்லையாங்கிற விஷயத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்வர்சேஷனுக்கு தான் நீங்க சிறப்பு கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய எதிர்ப்பு, இது எப்படி பாக்குறீங்க? இந்த மசோதான்றது வந்து 1971 ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்திரா காந்தி பீரியட்ல என்ன எடுத்தாங்கன்னா 73ல் 71 அடிப்படையை வச்சு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் 1976ல் 42வது திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி அடிப்படையில் தொகுதிகளின் வரை எண்ணிக்கையை 2001 வரை பண்ணக்கூடாதுன்னு அந்த பழைய சிஸ்டமே அப்படியே போட்டோம் அப்படின்னு. 2002ல் 84வது திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க வாஜ்பாய் ஆட்சியில். அதில் தான் அந்த பொன்முடியெலாம் இருந்தது. இது மேலும் நீட்டிக்கப்பட்டு அடுத்த 25 வருஷத்துக்கு 2026 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு எடுக்கப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை, அதாவது 2031 வரைக்கும் வரலான்னு அதை நிர்ணயிக்கிறாங்க. இதில் வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு வின்வின் அந்த இதில் வந்து கொண்டு வரலாம், 50% அதிகரிக்கலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருக்குது. இப்போ நமக்கு உடனடியாக 855 + 35 இந்த பாண்டிச்சேரி இதுக்கு வந்து கூட்டணும். இதுக்கு வந்து சில விஷயங்களை வச்சுருக்காங்க. இன்றைக்கி வர்ற மசோதா வந்து இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் தாக்கல் பண்ண போகிறாங்க. மொத்தம் 3 மசோதா. அதில் ஒன்று வந்து இது நம்ம மகளிருக்கானது, இன்னொன்று இந்த டீலிமிட்டேஷன், இன்னொன்று அது டீலிமிட்டேஷன்லேயே இருக்கிற வரையறைகள் இது பண்ணலாம். இதுக்கே நாங்கள் எதிர்க்கிறோம், ஆரம்ப நிலையில் எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஆய்வுன்னு துள்ளினார், அவர் பேசினார். அங்கே போய் பார்த்தா யாருமே சண்டை போட ஆளே காணும். ஆமாம், சண்டை போடுறதை விட்டுட்டு அவர் வார்த்தை ஜாலங்கள் தேஜஸ்வரி சூர்யா கேட்குறாரு, என்னங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அரட்டுறாரு, கடைசி வாணின்னு சொல்கிறீங்க, என்னங்க உங்கள் வார்த்தைகள், யாரை மிரட்டுறீங்க, இதெல்லாம் நல்லது இல்லை, இது வந்து தேசத்துக்கு நல்லது இல்லைங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. எங்களுக்கா தேசத்தை கற்றுக் கொடுக்க? நாங்கள் கார்கிலுக்கு 100 கோடி ரூபா நிதி கலக்கு எப்பா நிதி கலைப்பணி கொடுக்குறாலாம் பிரச்சனையப்பான்னு அப்படி போயிட்டு இருக்கு. அடிக்கடி இவங்க தேசம் இதை சொல்கிறதுக்காக வேலை இதெல்லாம் கண்டிப்பான. அப்போ இந்த மாதிரி போகிறாங்க. இன்றைக்கி மசோதா அது நிறைவேறிடும். இதில் இந்த மசோதாவில் சில விஷயங்கள் வேணான்னு தள்ளி வச்சுட்டாங்க. அதில் ஒன்று தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மாநிலங்களுக்கானது பிரிக்கிறது தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் இவங்க வந்து அதை கணக்கு எடுத்துக்கிட்டே திரும்ப திரும்ப தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கும், 3.6% குறையும் அப்படி இப்படின்னா உருட்டுறது. ஆனால் 50% சீராக உயருன்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40ன்றது 60 வரும், 58 60 வரும். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதே மாதிரி ஏறும், 120 வரைக்கும் இவங்களுக்கு உத்தரப்பிரதேசம் வரும். ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு நாலேஜாவது வேணும்ல. இன்றைக்கி 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எம்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் 7 லட்சம் 8 லட்சத்துக்கு தான் ஒரு எம்பின்னு இருப்பாங்க. அப்போ இந்த மறுசீரமைப்பு நடத்தணும், ஒரு 855க்கு கொண்டு வரணுன்றது ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இதை கூட்டுறதுன்றது அந்த எண்ணிக்கை அடிப்படையில் கூட்டுறதை இவர்களுக்கு அதுலேயே முன்னால் தேர்தலுக்காக. ஆனால் இவர் என்னென்னவோ முக்கி பார்த்தாரு, செயற்கையாக கோபம்லாம் பட்டார்.
செயற்கைன்னு உங்களுக்கு தெரியும்ல ஜனங்களுக்கு, அதனால விட்டாங்க. இல்ல ஏன் உங்க கட்சிக்காரருக்கே தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதான் பிரச்சனை. யாருமே கருப்பு முடியாதுலண்ணே. அவன் வேலையை பார்த்து அப்பாடா போயிட்டு இருக்காங்க. ஏங்க அவன் தேர்தல் நேரத்துல என்ன தேர்த்தலாம், எங்க என்ன பண்ணலான்னு இல்ல பார்ப்பானா? இன்னொரு பிரச்சனை தெரியுமா? அவர் பாட்டா கருப்பு சட்டை போடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவரே சில வெயிலுங்க. அதான் சொல்ல வந்தேன் நானும். வெயில எங்க போடன்னு சொல்லி அவன் பாட்டா வழக்கம் போல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லப்பட்டதுன்னு, ம். மக்களவை விதி எண் 66 மூலமாக, அதாவது 3 மசோதாவையும் ஒரே நேரத்துல கொண்டு வரதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க வந்து இந்த மகளிரோட இடஒதுக்கீடுக்கும் சேர்த்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிரும். ம். அதனால வந்து தனித்தனியா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சார்பா பேசப்படுறது. குறிப்பா சொல்ல போனா திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் அதை பத்தி பேசியிருக்காங்க. ம். இது எப்படி பாக்குறீங்க? இது இவங்களுக்கு பயம். நம்மள அதுல மாட்டி விட்டுருவாங்க. அதுல மாட்டி விட்டுருவாங்களா? 3 மாசம் தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கனிமொழி. ஆ. அதனால அந்த ஒரு பயம் இருக்குது. இன்னொன்னு இந்த மறுசீரமைப்பு அடிப்படையில தான் இதை நிறைவேற்ற முடியும். ஏன்னா இது ஒண்ணு முடிஞ்சாதானேங்க அது பெண்களுக்கு கொடுக்க 33% முடியும். பண்ண முடியும். அதை வந்து எதிர்த்துக்கிட்டு நீ இதை வச்சுக்கிட்டு அதை வந்து நீ முன்னால வச்சு எங்களை மிரட்டுற அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இவர்கள் கையில் எடுத்த மத்திய அரசுக்கு எதிரான இந்தி எதிர்ப்பு, நீட்டு, இதெல்லாம் எப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சோ, இந்த டீலிமிட்டேஷனும் இதுவும் இது தேர்தல் நேரம்லாம் வச்சுக்கிங்க, இவர் இது கூட பேசியிருக்க மாட்டார். ஆமா, அப்படியே லைட்டாக ஊட்டிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாப்புல. எல்லாம் தலைவரை இதை கையில் எடுத்தீங்கன்னா தேர்தலில் ஓட்டலாம் நமக்கு தான். ஏன்னா அந்த நம்மளுக்கு ஃபுல்லாக இறங்கி இருக்குது, அங்கே ஃபுல்லாக அப்பில் இருக்காங்க என்டிஏ. திரும்ப வேற சொல்லிட்டாப்புல, சிஎம் வேற சொல்லியிருக்காராம், அவரு கிடைச்ச ரிப்போர்ட்டு 110 120க்குள்ளே வரும். ஓகே, கூட்டணி மந்திரி சபை தான்ன்ற மாதிரி. ஓ, திருமாட்ட வந்து சிஎம் சொல்லியிருக்காங்க. அவரு தெரிஞ்சவங்கள்ட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. திமுக மேல்மட்ட தலைவர் மத்தியில பேச்சு. சரிண்ணே. அப்போ இப்போதைக்கு கூட்டணி சபை மந்திரி சபைன்னு வந்திருக்காங்க. அடுத்து அதுவும் இல்லை, போன 2016 மாதிரி அதான் ஆகுன்றது. இதுல இந்த பிரேமலதா பேசுறது இதுக்கெல்லாம் அடுத்தடுத்து பேச ஜெயிக்க மாட்டாங்க கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. இதுலண்ணே இந்த மகளிர் இடஒதுக்கீட்டுல காங்கிரஸ் சைடு சார்பா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாமே, ஏன் அதை பத்தி கொடுக்க மாட்டேங்க? இந்த 33% அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்க? இதுல கூட நீங்க மத சாயம் பூசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுக்கு உள்துறை அமைச்சர் சொன்ன வார்த்தை வந்து, மதத்தின் அடிப்படையில் நம்ம நாட்டில் எந்த இடத்துலையுமே இடஒதுக்கீடு கிடையாது நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? சில இடங்களில் உள் ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு இந்த 27% ஓபிசி பிசி இதில் தமிழ்நாட்டில் உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடுனா இஸ்லாமியர்கள், பட்டியலின பெண்கள், இதற்கான அதாவது சிறுபான்மை பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியலினத்தினர், இதுக்கான ஒரு உள் ஒதுக்கீடும் கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையில் போய் முடியும். உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் பட்டியலினத்தோருக்கு கொடுத்தே கொடியேற்ற விடுறதில்ல, மரியாதை குறைவாக நடத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ பெண்கள்னா பெண்களில் இந்த கேட்டகரியும் வரணும், அது கேட்பாங்க. பொதுவாக இடஒதுக்கீட்டில் கொடுக்கறது இல்லை அப்படின்றத அவர் பொதுவானதை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக. இப்போ தமிழ்நாடுலாம் அங்கே வந்துச்சுன்னா அவங்க தனியாக நிறைவேற்றிக்கலாம், அவங்கள யார் தடுக்க போகிறா? இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னானே, அரசியல் சாசனத்தை திருத்தறா இருந்தா 3இல் 2 பங்கு வந்து கண்டிப்பான மெஜாரிட்டி தேவை நம்ம ஆளுங்கட்சிக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மெஜாரிட்டி வந்து இப்போ இன்னைக்கு என்டிஏட்ட இல்லை. ஐஎன்டியில் இருக்கிற 2 மிகப்பெரிய கட்சிகள் வந்து என்டிஏக்கு ஆதரிக்க தயாராக இருக்கு. இது ஐஎன்டிஏ கூட்டணியோட அந்த டப்பா டான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? யார் ஆதரிக்கிறா? உமர் அப்துல்லாவும் ஜார்க்கண்ட் முச்சி மோதும் அவங்க 2 பேருமே ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க. இப்படி கொண்டு போகிறாங்க. டீலிமிட்டேஷனை பண்ணி தான் ஆகணுன்றதில் அதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை இருந்தீங்கலாம் போகுது. இதை வந்து நீங்கள் பாதிக்காத அளவுக்கு தான் பண்ண போகிறோன்றதுல போகும். இப்போ ஒரு மாதிரி பேசி முடிவுக்கு வந்து தான் இந்த இதை நிறைவேற்றுவாங்க. அதனால தான் பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் கலந்துக்கிட்டு இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆமாம். அதனால் இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து ஈஸியாக நிறைவேறும். இன்னொன்று இல்லாட்டி மறுபடியும் ஒரு 20 வருஷம் 10 வருஷம் தள்ளி போடுறோம், தள்ளி போயிட்டுருக்கோம். இதுவே வந்து 31க்கு மேலே தான் வரும், 31 35 தான் வரும். அதுக்கு முன்னாடி என்ன முன் தயாரிப்பு பண்ணலான்றதுக்கான அந்த அமெண்ட்மெண்ட் தான் இது, முன்னேற்பாடுகள் வேலை. ஆமாம். அதனால் அது பேச்சுவார்த்தை பண்ணிடுவாங்க. இண்டி இப்போவே இதாகுதா? ஆமாம், 30 ஆகும். கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. 5 நாளுக்கு அப்புறம் கேட்டால் இவரே கொடுத்துருவாரு. சொல்லுங்க. ரைட்ண்ணே. இப்போ சேலத்தில் நடந்த விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி பிரேமலதா அவர்களுடைய பேச்சு நேற்று, அண்ணா ஆட்சியில் ஒரே ஒரு குற்றம் தான் எல்லாரும் எல்லா பக்கம் பேசிட்டு இருக்கீங்க, அது என்னப்பா? இப்போ பெண்கள் மீது இருக்கிற அந்த பாலியல் வன்கொடுமை விஷயம் தானே, அது நான் வந்து நேரடியாக அந்த மாதிரி நடந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அண்ணன்ட்ட போய் பேசிடுவேன், அண்ணன் சிசிடிவி கேமராலாம் மாட்டிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு தனக்கு ஆளுங்கட்சிக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு முதல்வர் வேட்பாளரை வச்சுட்டு மேடையில் அழகா எடுத்து வரைச்ச ஒரு கட்சி தலைவர் எப்படி பாக்குறீங்க? அதாவது சில இதில் ஜோக்குக்கு சொல்லுவாங்க. வடிவேல் படங்களில் கூட சில இல்லை, இன்னும் இதுவா இவனை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குது, பைத்தியக்கார மாதிரி இருக்குதா, அப்படி இப்படி நீ என்னையா திட்டுறியா இல்லை என்னையா பண்ணுற என்னை பற்றி இல்லைண்ணா என்ன சொல்கிறேண்ணே அப்படின்னுவோம். அந்த மாதிரி இவங்களுக்கு 5 வருஷம் இருந்து பழகிதில் வாய் வரையா வந்துட்டு இருக்கும் போது என்ன பெரிய குற்றம் என்னத்தை பண்ணாங்கன்னு. ஒரு பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது, அவ்வளோதானே. போதை கலாச்சாரம் இருக்குது, அவ்வளோதானே. வேற என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா ஆட்சியில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நாளைக்கு அநேகமாக வேற ஒரு கூட்டத்தில் போய் என்ன பெருசாக பண்ணிட்டாங்க, மணல் கொஞ்சம் முறைகேடு பண்ணாங்க, அவ்வளோதானே. பாட்டில் 10 ரூபா வாங்கினாங்க, கொலை போடுறாங்க, அவ்வளோதானே. இது கொஞ்சம் சில இடங்கள்ல முறைகேடு ஊழல் இருக்குது, அவ்வளோதானே. வேற என்ன பெரிய இது எதனா சொல்லுங்க, நான் அண்ணன்ட்ட உரிமையாக கேட்டு நான் பண்ணுறேன். என்ன கனிம வளங்களை கொள்ளை அடிச்சாங்க, இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு தானே அனுப்புகிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு தானே போகுது, என்ன இப்போ அதுக்கு நல்ல விஷயம் தானே அப்படின்வாங்க. இன்னொரு நாள் என்ன அண்ணன் வந்து கஷ்டப்படுறாரு, அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதிகாரிகள் துணையோட ஆட்சி நடத்துறாரு, அதை அதிகாரிகள் ஆட்சி நடத்துறாருன்னு சொல்றீங்க. என்ன இப்போ அப்படி இருந்தால் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படிதான் பண்ணுவாங்க போல ஒவ்வொன்றும். அதனால அவரு பாவம். ஒருவேளை என்டி அனுப்பிச்ச துரைந்தர் அவ அக்கா தானா இருக்கலாம். அதனால என்ன வேணா இது பண்ணலாம். இவரை வந்து இது மட்டும் சொல்லியே, துர்க்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போம். பெண்களுக்கான இதுனா அன்னை அங்கே துர்க்கையாக இருந்து அன்னி துர்கா பார்த்துக்கிறாங்க, நம்ம வெளில. அப்போ இவர் பலகீனமான இவர் ஒன்றுமே இல்லை, நான் தான் பாதுகாப்பேன் இந்த கவர்மெண்ட்டை அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்ததுலேருந்தே பிரச்சனை, கட்சிக்குள்ள பிரச்சனை, விசிகாவோட பிரச்சனை, இப்போ திமுகவுலேயும் பிரச்சனை. ஒரே ஒரு சீட்டுக்காக ஒரு அமைச்சரை தோக்கடிக்கிற நிலைமையில 2 எம்எல்ஏ ரெடி பண்ணி விட்டாங்க. தாம்பரம், பல்லாவரம். தாம்பரம் எஸ் ஆர் ராஜாவும் அவர் தாம 1% தோக்கடிக்கணும் முடிவோட இருக்காரு, அவர் கருணாநிதியும் தாம 1% தோக்கடிக்கணும் முடிவோட இருக்காரு. இப்படி ஒரு கூட்டணியில வந்து சொந்த கட்சி அமைச்சரே இழக்கிறாங்க. தோக்கடி 2 பேரும் இது பண்ணீங்கன்னா நீங்க என்னங்க வேடிக்கை. எஸ் ஆர் ராஜா மினிஸ்டர் ஆக வேண்டியவருங்க. ஆமா, அவரை வந்து இந்த அளவுக்கு போட்டு காலி பண்ணி, அவர் கொஞ்சம் முன்கோபக்காரனால அவர் மேல நிறைய கெட்ட பேர் அவ பேர்லாம் இருக்கிறது. அவர் கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லலாம். இந்த ஒரு படத்துல குஷ்பு விஜய் நடிச்சிருப்பாப்புல, குஷ்பு கூட இதுல டிரைவரா இருப்பாப்புல விஜய், ஆண் வாடையே இல்லாத இடத்துல விஜய் மின்சார கண்ணா. அதுல எதிர் டீம் இருக்குல்ல, மன்சூர் அலிகான் இல்ல, மன்சூர் அலிகான் அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, கூட இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிட்டு வந்துருவான். டேய் என்னடா பண்ணீங்க, நாங்கள் ஒன்றும் இல்லை தலைவர் இதுதான் பண்ணோம், ஏன்டா அப்படி பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்குமே மாட்டி மாட்டி விட்டுன்னு இருப்பானுங்க. அந்த மாதிரி எஸ் ஆர் ராஜா டே என்னடா பண்ணீங்க, ஒன்றும் இல்லை தலைவரை அந்த கம்பெனியில் போய் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு வந்தோம், உங்கள் பேரை கெடுத்துட்றான்ல அப்படின்னு என் பேரை மொத்தமாக எடுத்து வச்சிட்டீங்க. நான் இப்படி தான் வந்து கொண்டு போய் இதை ட்ராக் பண்ணி இதை கலெக்ட் பண்ணி தலைமையிட்ட சொல்லி எஸ் ஆர் ராஜா ஒன்றும் இல்லை. நீங்கள் எஸ் ஆர் ராஜா பாதுகாக்க வேண்டியது டிஆர் பாலுடைய கடமை, பண்ணலையே வருத்தம் இருக்குமா இருக்காது. ஆமா கண்டிப்பா. மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டம் இருக்கும்போது தாமோன் பர்சனும் எஸ் ஆர் ராஜாவும் ஒன்றா இருந்தவங்க, மாவட்டம் பிரித்த உடனே தாமோன் பர்சன் மாவட்ட செயலாளர், அவர் கீழே எஸ் ஆர் ராஜான்றப்பவே அவருக்கு பிரச்சனை. மினிஸ்டர் ஆக வேண்டியவர், மோஸ்ட் சீனியர். இந்த அல்வாலாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, நல்லா கிண்டி கொடுத்தாரு. சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், என்னோட அவருக்கு தெரியும், குடும்பத்துல நிறைய பேசக்கூடியவன், அவர் நிறைய செய்ய இருக்காரு பின்னாடி. போதுமாப்பா பின்னாடி நீங்க செஞ்சதெல்லாம் வீரபாண்டிய அண்ணா ஃபேமிலி கும்பலை கூட்டு வந்து அப்படி நின்னுக்கிறாப்புல, நடா அது சேம் கட் சைடு கோல் அடிச்சுங்க டேய் ஏதாவது பாப்பாருண்ண. முன்னாடி நடந்த ஆட்களோட கோசிமணி அண்ணன் வீரபாண்டிய அண்ணன் ஃபேமிலிக்குள்ள என்ன நடந்து பாப்பார்ல, அது தெரியும் தானே செய்யும். ரைட்ண்ணே. அதை தாண்டின கமலஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டார் நேற்று. ஒரு பாடல் ஒன்று வெளியிடுறாருன்னு இந்த டீலிமிட்டேஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் நேற்று பேசும்போது செல்வ கணபதி வந்து ஒரு பக்கம் அவர் உட்கார்ந்துருந்தவர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் கை காலெலாம் ஒரு முறுக்கிட்டு, அது போக இல்லாமல் தமிழ்நாடை வந்து வியந்து பார்க்குறாங்களாம் டெல்லியிலேருந்து. இவர் சொல்கிற போது ஒவ்வொரு அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டும் அப்படியே மேலே பார்த்து இப்படி திரு முடிச்சிருந்தாங்க. வியந்து பார்க்குறாங்கன்னு மேலே ஏதாவது காமிக்கிறான்னு நினச்சிருப்பாங்க. என்னதான் பேசுகிறாருன்னு புரியாத அளவுக்கு பேசிட்டு இருந்தார் நேற்று. எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த இயலாமை, எப்படி பார்க்குறீங்கன்னு? அதாவது ஒரு பேச்சுக்கு அவர் பெயர் போனவர் நமக்கு தெரியும், அந்த பேச்சு கூட இல்லாமல் போய் இன்னைக்கு இயலாமையே போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? பேச்சுக்கு பேர் போனவர் அண்ணா தமிழ் நல்லா பேசுவார்ண்ணே, அந்த வார்த்தையில் சொல்கிறேன். தமிழ் நல்லா பேசுவார், அது நமக்கு புரியுமா? அப்புறம் எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க? கரெக்டு தான். உங்களை கமலஹாசன் பேச்சே 10 நிமிஷத்தில் என்ன பேசலாம்னு சொல்ல வைக்கணும் உங்களை, அப்போ தான் சரிப்பட்டு வரணும்னு நினைக்கிறேன். அங்கே எடுத்துருவோம்ல டிரான்ஸ்லேட், அண்ணன்டே கட்டுறாங்க, எல்லாம் குழம்பிடும். ஜெமினிக்கும்னு எது பண்ணாலும் குழம்பிடும். அது ஒன்று தான் ஒன்று சொல்லும்,
ஜெமினி பிரச்சனை தெரியும்ல, குழப்பமா கேள்வி கேட்டிங்கன்னா அது HBO. இல்லைன்னுலாம் சொல்லாது, அது வாட்டில் தான் அடிச்சு விட்டுரும். எனக்கு ஏஐ வேற படிச்சுட்டு வர வந்திருக்காருல்ல கமல் சார், ஏஐ ஸ்டூடெண்ட்ல அவரு. ஆமாம், ஏஐ படிச்சுட்டுலாம் ஒன்றும் தெரியாத திமுக தோத்துக்கிட்டு வாயிற் காப்போனா நிற்கிறாரு. அதனால் அறிவு இந்த பெரிய இதெல்லாம் அவனே சொல்லுவாங்க, நீ 10 வேஷம் போகிறதுக்கு ரைட்டு ஓகே, தசாவதாரம் மாதிரி படம் எடுக்கலாம் ஓகே, இங்கே நாங்கள் தசாவதாரம் எடுப்போம், எங்கள் தசாவதாரத்துக்கு முன்னாடி நீலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அதான் யதார்த்தமும் கூட. அப்போ ஒன்றும் இல்லாமல் சீட்டே கொடுக்காம இவர் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு முறுக்கியிருந்தவரை நேத்தான் கொண்டு ஏற்றிக்கிறாங்க. கொஞ்சம் வாங்க அப்படின்னு. நீங்கள் புரியாமல் பேசினாலும் பரவாயில்ல, உக்காருங்கன்னு. அங்கேயும் அந்த அம்மா போட்டு இவரை வலிச்சு விட்டுச்சு. பார்த்தீங்களா பிரேமலதா? அதே மோசம். ஏய் நீ யார்? நடிகன் 4 நினைக்கலாமா? 75 வருஷ கட்சி, நீ லாலிபாப் லிட்டில் பாய். அப்போ கமல் 5 வருஷம் முன்னாடி 70 வருஷ கட்சி, ஆமா, நீ லிட்டில் பாப். நீ மோதலாம் நினைச்சியா? சொல்லிக்கலாமா? உனக்கு ஒரு செக்யூரிட்டி யூனிஃபார்ம் பாட்டு நிக்க வச்சிட்டாங்களா? அப்படிதான் சொல்றேன். அந்த கமல் இருக்கிறார் அப்படின்னு வேற சொல்லுது. அவரு யோசிக்கிறார், என்னடா இது என்னையும் சேர்த்துட்டுறியா அப்படின்னு. நேற்று விஜய் இவரை மட்டும் இல்ல, ஸ்டாலினை மட்டும் இல்ல, எல்லாரையும் கமலையும் சேர்த்து இழுத்து விட்டாங்க. சரி, 55 வருஷ கட்சியா இருக்கும் போது தானே உங்க ஆளு 2006 நின்னாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப அவரும் லாலிபாப் தானே, தொங்கு சட்டசபையா மாறிச்சா 2006. அன்னைக்கும் திமுக அந்த தோல்வி சந்திக்கலையா? சரி, 61 வருஷ கட்சியா இருக்கும் போது தானே 2011 ஜெயலலிதாவோட விஜயகாந்த் கூட்டு சேர்ந்தாரு. அன்னைக்கும் அவர் லாலிபாப் கட்சி தானே. ஆமா, திமுக 3வது இடத்துக்கு அனுப்பலையா? லாலிபாப் கட்சியை 24 சீட்டு 14 சீட்டுலாம் எம்ஜிஆர் கொண்டு வந்திருக்காரு. ஜெயலலிதா ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிறாங்க, 2 சீட்டு ஆகியிருக்காங்க. ஆமா, எவ்வளவு பெரிய சாதனை. என்னமோ பெரிய எந்த கட்சி? பவளவலா கட்சி. அவர் பவளவலா பாப்பான்னு சொல்லிட்டாராம். அதுக்காக அந்த ஒரே விஷயத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் மனம் குளிர மாதிரி பேசுறாங்களாம். நீங்க பேசுறன்ற பேர்ல உங்க வீட்டுக்காரு கமல் எல்லாரையும் போட்டுல காலி பண்றாங்க. ஒரு பெரிய நடிகர் அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன போனா என்ன ஆட்டம் ஆட்சி திரும்ப அந்த பார்த்து உட்காந்து பாரு. இப்ப பாத்தியா எப்படி இது? பாத்தியா என்னடா நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ இவரே உட்காந்துக்கிறாரு. அப்படிதான் நான் கூட 10 சீட்டு வாங்கிட்டேன். பாத்தியா ஒண்ணுமே இல்லாம உட்காந்துக்கிறாப்ல. 6% வச்சிருந்தது ஒண்ணு இல்ல, நான் ஒரு 0.5 வச்சு 10 யாரா நீ அப்படின்ற மாதிரி. இதோ இவர அதுக்கு ஏதோ இனப்பாசம் தேவைப்படுமானே? அந்த மாதிரி இதுக்கு இனப்பாசம் எதுவும் தேவைப்படுமா? என்ன இனப்பாசம்? தெலுங்கு சம்பந்தப்பட்ட விஷயமா அல்லது வேற எதாவது சம்பந்தப்பட்ட இனப்பாசம் எதுவும் தேவைப்படுமா? அது யாருமே இல்லையா? கமலம் இல்ல, பாவம் அவர் பரம இல்ல. பிரேமலதா அவர்கள் வாங்கினதுக்கு கேக்குறேன். அவரு 6% வச்சிருந்தாரு, ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்க. இவரை இத்தனைக்கும் திராவிடம் மூச்சுக்கு 3 தடவை அவர் புலம்புறாரு, திராவிடத்துக்கான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அவர்கிட்டயே போய் திராவிடம் என்னன்னு கேட்டா தெரியும். ஏன்னா அவரை கேட்டா சொல்லுவேன், நான் ஹிந்தி 16 மொழியில நடிச்சுக்கிறேன், எனக்கு கேட்டா திராவிடம். ஹிந்தி எதிர்ப்பான் அவரு. ஹிந்தி மொழி இதுன்னு நீங்க மட்டும் கத்துக்கிறீங்க, ஹிந்தி படத்தை போய் நடிக்கிறீங்க, பேன் இந்தியா படம் எடுக்கிறீங்க. அப்பெல்லாம் 3 மொழி 5 மொழி 4 மொழிலாம் கிடையாதா? சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் என்ன வேணா பண்ணிக்குவீங்க. இந்தியான்னுவீங்க, அதுன்னுவீங்க, வடமொழின்னுவீங்க, பாலிவுட் கோலிவுட் இணைந்து அப்படின்னுவீங்க. ஆனா மொழியில மட்டும் பாலிவுட் கோலிவுட் இணைஞ்சா தென்னிந்தியா தமிழர்களை நசுக பார்க்கிறார்கள். ஏன்பா தெலுங்கரெல்லாம் நசுக்க பார்த்தாங்க, கர்நாடகா மக்களை நசுக்க பார்த்தாங்க, மலையாள மக்களை நசுக்க பார்த்தாங்க. எல்லா இடத்துலையும் ஹிந்தி இருக்கு, அந்த மொழி அழிஞ்சா போச்சு. நீ தான் இங்கே உட்காந்து தங்கிலீஷ் பேசினுக்கிற. அங்கே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இன்னை வரைக்கும் அந்த மலையாளம் அவங்களுக்கு அப்படியே அந்த ட்ரெடிஷ்னல் அப்படியே இருக்கும். அவங்க ஏதாவது மாற்றி பேசிட்டு இருக்கிறாங்களா? கன்னடத்தை எடுத்துக்கோங்கண்ணா, கன்னடம் அப்படியே இருக்கும், ஒரு இது கூட மாறாது. நீங்க உட்காந்துட்டு தமிழ்னு ஊட்டிட்டு தமிழ் இருக்கும். உங்க ஃபேமிலி மட்டும் தான் பாதுகாத்துருக்குதான் தமிழை. இல்லைன்னா அவ்வளோதான், வேற ஆளே இல்லைங்கிற மாதிரி பார்க்குறோமே. ஒரு 4 குரல் சொல்லணும்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வா, குரல் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்குதா சார் இந்த குரல்? இன்னொரு குரல் சொல்லவா சார்? இந்த கன்னி ராசியில உனக்கு தெரிந்த ஒரு குரல் சொல்லுன்னு ஆடு மாதிரி கத்துவாப்புல பண்ணிக்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ரைட்ண்ணே, முதல்வர் ஒரு பேச ஆரம்பிச்சோன்னே ஒரு விஷயம் சொன்னார். சடனா 8+8ன்ட்டார். என்னடா 8+8 அப்படின்னு சொல்லி பார்த்தா 3000 பொங்கலுக்கு, 5000 இதுக்கு கொடுத்தேன், இந்த மே மாதம் இதுக்கெல்லாம் கூட மகளிர் உதவித்தொகை முன்னாடியே கொடுத்தது. இந்த 8 இருந்துச்சு, நீங்கள் யாரும் எதிர்பாராம இன்னொரு 8ஐயும் போட்டவன் தான் உங்கள் அண்ணன். அதை சொன்னார்ண்ணே. சரி, அது கூட சரின்னு போயிடலாம். நீங்கள் பொருட்கள் கடையில் வாங்க போகும்போது ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் இந்த அண்ணனை கூப்பிடுங்க, அண்ணன் நேரில் வரேன்ட்டேன். எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சாரம்? அன்னைக்கு தான் தெரியும் அண்ணனை கூப்பிட்டா நேரில் வருவார். களத்துக்கு எப்படி வருவார்? ஆமாம், அதாவது எப்படி எதுனாலும் பேசிடலாமா? நான் கேட்குறேன். நான் நாளைக்கு பரங்கி மலையிலேருந்து கீழே குதிக்க போகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அதையும் பேசிடுவார். பரங்கி மலையிலேருந்து நாளை நான் கீழே குதிக்க போகிறேன்.
இவருக்கு என்ன பொது சிவில் சட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னவர் தானே அது. அது மாற்றி பேச கூட தெரியல அவருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த 8000 கூப்பனை வச்சுட்டு இன்னைய வரைக்கும் காலத்தை அது ஓட்டிட்டு கோர்ட் இருக்கீங்க? ஆர்டர் போட்டுச்சு இல்லை. ஆமா அதையும் போட்டுருச்சு. ரெண்டாவதுன்னா இந்த 8000 கொடுக்கறதுங்கிறது அரசாங்கம் தான் கொடுக்க போகுது. திமுக காரர்கள் இது எப்படி கையில் எடுத்துக்கலாம்? இது என்ன மாதிரியான பிரச்சாரம் இது? அதுதான் தவறுன்னு சொல்லி தான் பெரிய பிரச்சனை. அரசு அறிவிக்கிற அதை தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்குற கூப்பன்கள் இது மட்டும்தான். இந்த ஃபேம்லெட்லாம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து சென்ட்ரலைஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இது, மற்றது கிடையாதுன்னு ஒரு பாதி தமிழ்நாடு கொடுத்தா பேர் சொல்கிறாங்க மொல்லமா. அது எல்லாமே ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டுங்கிற மாதிரி கான்செப்டில் போயிடுச்சு. இவர் அந்த 8000 வேற இது எதுவுமே இல்லைங்க. வேற என்ன பண்ணுறது? 8ன்னு சொல்லி பார்த்தா 8 நடக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? 8 ராசியில்லா நம்பர்னு பல முன்னாடி சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஒரு 5 கொடுத்தோம். 5 8 13. வேற என்ன 3 எங்கே கொடுத்தாரு? இந்த இது பொங்கல் அணி கொடுத்தாருல, பொங்கல் 3000 ரூபா. அந்த 8 அப்போனா நீங்கள் 1000 3000 கொடுத்ததுல தானே இந்த 8 வருது. இல்லைண்ணே 3 1000 3000 ப்ளஸ் 2000 அது மகளிர் உரிமத்துக்கு 1000 ரூபா தானே. அது எப்படி 8ல் சேரும்? அந்த 3000 அப்படி சேர்க்கனா நீங்கள் கொடுத்ததுலேருந்து சேர்த்தா எவ்வளோ ஆயிரம் அது? அவருக்கு கணக்கு அப்படி தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜனவரிலேருந்து அவர் கணக்கு எடுத்திருக்காரு. இந்த ஜனவரிலேருந்து பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுத்துருக்கேன், அந்த ஒரு 5000 8000 ஆச்சு. இந்த 8000 கூப்பன் உங்களுக்கு சேர்ந்தோன்னா மக்கள் வந்து பெரும் 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சு அதை எழுதி கொடுத்தாங்களா? கொடுக்கல. இப்போ நீங்க ஐடியா கொடுத்தீங்க, நாளைக்கு இன்னைக்கே பேசிடுவாங்க. நீங்க ஒன்றும் டென்ஷனே வேண்டாம். மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ, அந்த 8ல இந்த கூப்பன் இருக்கு தெரிஞ்சுக்கோ. நல்லா இருக்குதா? மக்களே அண்ணன் தான் காரணம், புதுசு ஐடியா கொடுக்காரு. நான் காரணம் இல்ல. 8 மனுஷ வாழ்க்கை பிரிக்கிறது தான் நாங்கள் தத்துவமாக நாங்கள் 8 கொடுக்குறோம். அந்த 8ல ஒரு 8 இந்த 8 மக்கள் அப்போ 8 போட்டுருவாங்க. ஒரு 8 எடுத்து வைத்து எங்களை வார வையுங்கள், எட்டி உதைக்காமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிற மாதிரி பேரு. கமல்கிட்ட சொன்னால சொல்லுவாருங்க. என்ன ஒண்ணு புரியாது. தேர்தல் பாடல் வரன்னு ரிலீஸ் ஆகுது. கமல் ரிலீஸ் பண்றாரா தேர்தலுக்குள்ளயா? நேத்து பாடல் ரெடி ஆயிடுச்சு. நேத்து பாடி இருப்பாரு சிஎம். ஏதாவது பர்மிஷன் வாங்கணும். அதனால லேட்டா பாடலையா? சிஎம் ஏதாவது அனுமதி கொடுக்கல நினைச்சிருந்தேன். ரைட்ண்ணா. இதை தாண்டி அவர் பேசின விஷயம் மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான அந்த விஷயங்கள், அதை குறிப்பாக சொல்ல போனால் அந்த டீலிமிட்டேஷனை பற்றி பேசும்போது எல்லா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தாவது இந்த விஷயத்தை தடை செய்யணுங்கிற அளவுக்கு போகணும், சபையை நடத்த விடாத அளவுக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை, மறைமுக வார்த்தைகள் அப்படின்னு மிரட்டவில்லை ஆனால் மிரட்டுகிறேன், அப்படி வச்சு கத்தவில்லை ஆனால் கத்துகிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கோர்வையாக பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட அவரோட பேச்சுகள் பார்த்தீங்கன்னா முழுக்க நான் உயிரை கொடுப்பேன், நான் நிற்கிறேன், நீங்கள் நிற்க பின்னாடி நிற்க தயாரா? என்னன்னா ஜனங்கள்கிட்ட ஒரு ஒட்டுதல் எல்லாம் போயிடுச்சு. இன்னொன்று வேற யாரை பார்த்தாலும் ஜனங்களுக்கு கடுப்பாகுது. அது ஒரு பெரிய இது. இவனா அப்படின்ற மாதிரி கோவம் வருது. இவருக்கு நேற்று யாரும் சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் இவர் ரெடி ஆகிட்டு வரத்துக்கு, மேக்கப் எல்லாம் போட்டு வரத்துக்கு. இவரை மட்டுமே பிரதானப்படுத்தி இது உதயநிதிக்கும் செல்ஃப் எடுக்கல, தெரியும்ல? ஆமாம், எந்த இடத்துலையுமே இல்லை. அப்போ செல்ஃப் எடுக்கணும்னா இவரை பற்றி மட்டுமே தான் பண்ணணும், பிரதானமாக இவரை மட்டும்தான் காட்டணும்னு. அதனால் இவரை அப்படி காட்டியும் வேலைக்கு ஆகலை. காமெடியெல்லாம் மாறிடுது சில இடங்கள்ல, நிறைய இடங்கள். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் உருக்கத்தை கலப்புவோம் தலைவரை, உருக்கமாக பேசுங்க அப்படின்னு உருக்கமாக பேசுறதுக்கான ஏற்பாடு அந்த ஸ்ட்ராட்டஜி டீமு என்னென்னவோ பண்ணி பார்க்குது. இன்னொரு அயோக்கியத்தனமாக அந்த எலெக்ஷன் நடக்குது. வழக்கமாக இவர் பிரச்சாரம் பண்ணுற அவர் பிரச்சாரம் பண்ண செய்திகளை போடுவாங்க. இப்போல்லாம் செய்தியே கிடையாது, எதுவுமே இல்லைண்ணா. எவ்வளோ தர? அப்போ தான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். நீ எவ்வளோ தர? ஒன்றாங்க நீ தந்தா உனக்கு வெற்றின்ற மாதிரி கார்டு போடுவேன். என்ன இது இப்படி போயிடுச்சு இப்போ. அதனால் யார் வெற்றி முகம் தோல்வி முகம்ன்றது கூட நீங்கள் ஜனங்களுக்கெல்லாம் போலி கருத்துக்கள் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அதேமாரி திருமா போன்றவர்கள் மற்றவர்கள் உண்மையை பேசிடுறாங்க. அதுதான் என்னோட கேள்வியாக இருந்தேன். அண்ணன் திரும்ப அவர்கள் நேற்று கூட பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே பழைய பஞ்சாங்க வார்த்தை தான். அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா அது அதிமுக ஆட்சி கிடையாது, பாஜக ஆட்சி. நீங்க விஜய்க்கு அவருக்கு ஓட்டு போடுறது, திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சியில விசிக ஆட்சி என்னன்னு அப்படி சொல்ல முடியாது. விசிக வந்தா விசிக திமுக ஆட்சின்னு வேணா சொல்லிக்கலாம். எப்ப என் வேட்பாளர் இல்லப்பா உங்க வேட்பாளர் தான் சொல்றது. அது வேற. திமுக வந்தா விசிக காங்கிரஸ் ஆட்சின்னு வச்சுக்கலாமா? அந்த வார்த்தை சொல்லியிருந்தாரு. அது மாதிரி விஜய்க்கு ஓட்டே போடாதீங்க, அதை போட்ட அவர் முக்கியமான வேலையே அவரோட வேலை பிஜேபிக்கு உதவுறதுதான் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல சைக்காலஜியா வீக்கான மாதிரி தெரியுது. இவங்க திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக இருக்கிற தலைவர்கள் ஏதோ ஒரு இடத்துல சைக்காலஜியா வீக் ஆகி கடைசி ஒரு வாரமா அவங்களுடைய பேசுற வார்த்தைகளை தோல்வியை நோக்கியே போகுது. எப்படி பாக்குறீங்க அதை? ஒண்ணு கவனிச்சிங்களா? யாராவது திமுக சாதனைகள்னு எதுவுமே யாராவது பேசுறாங்க? எதுவுமே பேச முன்னெல்லாம் பேசுவாங்க. எனக்கு தெரியலண்ணே, உண்மையிலே கம்யூனிஸ்டில் எங்கேயாவது பிரச்சாரம் பண்றாங்களாண்ணே?
துட்டு கொடுத்தா எங்கேயுமே காட்டுவாங்க டிவியில். அதாவது எங்கேயுமே பார்க்க துட்டு முடியல. கொடுத்தா டிவியில் காட்டுவாங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு சொல்லிட்டா, தொகுதிக்கு இவ்வளோன்னு முடிஞ்சது. பேசி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேலை நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு தேர்தல் நம்ம பார்த்ததே இல்ல. அதாவது என்னன்னா, போன 2021 தேர்தல் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. என்னடா இப்படி போகுது தேர்தல் நினைச்சோம். பிரச்சாரமே எங்கேயும் பார்க்க முடியலையே. ம். பாவம் இந்த தாவேகா பசங்க தான் இது துண்டை போட்டுட்டு பாவமா அவங்க போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற இடத்துல யாரையுமே பார்க்க முடியல. இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை தேர்தலுக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியல. இப்படி விசிகா தலைவரோட இது எப்படி பார்க்குறீங்க? இந்த அதாவது தோல்வி முகத்தை நோக்கி போயிட்டு இருக்காருங்க மாதிரி பார்க்குறீங்களா? அவரை அறியாமல் நேற்று சில உண்மைகளை சொல்லிட்டாரு. அவரு கொடுக்குற அசைன்மெண்ட்டு விஜய் திட்டணும், விஜய் இது பண்ணணும். அவர் விஜய் திட்டன்ற பேரில் உண்மையை சொல்லிட்டாரு. விஜய் பிரிக்கிற வாக்குகள் திமுக தோல்வி கொண்டு போய் என்டிஏக்கு சாதகமாக அமையன்னு சொல்லிட்டாரு. ஏய் இன்னே அவனை இப்படி பேசணும் இப்படி பேசி வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுகிற அதில் அளவுக்கு என்ன கொடுமைன்னா, இந்த ஏடிஎம்கில இதெல்லாம் கையில் எடுத்து பேசணுமா நாவா? பிரேமலதா பேசுனது, விஜயகாந்த் பேசுனது, இதெல்லாம் எடுத்து ஏதாவது பிரபலப்படுத்தினா தானே. அங்கேயுமே யாரும் பேசுற மாதிரி தெரியல. எடப்பாடியார் தான் எல்லா பக்கம் இல்லை போயிட்டு இருக்காரு. அது காரணம் இதுதான். அங்கேயுமான எங்க இருந்தாலும் காசு கொடுக்கணும்ல. அப்ப இவங்க மட்டும் தான் கொடுக்காங்க போல இருக்கு. ஆமா, நீங்க இன்னைக்கு ஒரு 500-600 தமிழ் யூடியூப் இருக்குமா? அது மேலே இருக்கணும். எந்த யூடியூப் வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே ஸ்டாலின் தொடரட்டும். அப்ப எவ்வளவு காசு செலவழிச்சிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. 3 தடவை வருது ஆமா, இந்த விளம்பரம் நடுநடுல. அப்ப எவ்வளவு காசு செலவழிச்சிருப்பாங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வேற யாரும் கிட்ட போக முடியாத அளவுக்கு பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஜனங்க அப்படியே கொஞ்சம் குறைச்சிங்கன்றான். இல்லை ஜனங்க அதனால கொஞ்சம் ஓட்டு போயிடும். ஆமா கண்டிப்பா. அவ்வளோ காண்டாகிறாங்க பார்த்து ஜனங்களுடைய எண்ணத்தை வந்து இவங்களால மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக பாருங்க, அந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் மேலே பிரச்சனை வருதா, ஏன் பாதுகாக்கிறீங்க? என்ன அவசியம் இருக்கு? நேற்று அந்த பொண்ணு இறந்து போனது, அந்த உறவினர்கள் எல்லாம் அவரை தான் குற்றம் சாட்டுறாங்க. ஆமாம், எவ்வளோ ஓட்டு போச்சு, எப்படி ஜெயிப்பார் அவர்? தேவையா இதெல்லாம்? மீஞ்சூரில் அந்த பெண் இஸ்லாமிய மாணவி, ஏங்க அந்த மாதிரி வெட்டிவிங்க அவனு? அந்த வீடு முழுசுமே ரத்தமாக இருக்குதுங்க. அவ்வளோ போராடி இருக்குது போல அந்த பொண்ணு. கொஞ்சம் கூட யாருக்குமே இந்த அம்மா பேசுதா, என்கிட்ட வந்து சொன்னால் நான் அண்ணனோட உரிமையாக சொல்லுவேன்னு பேசிட்டு நேரத்தில் தான் மீஞ்சூரில் வெட்டியிருக்காங்க. அவனை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு? அவன் நிலையிலே இல்லைங்க. அவனை முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் அவன் வெட்டினானாங்கிறது தெரியுமாங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தெரியல. அப்போ அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு வீடு பூந்து வெட்டுற, வெளியில் எங்கேயா பண்ண கூட வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்னங்க? யாராவது வாய் திறக்கிறாங்களா? நீ காலையில் ஒரு கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட் ஈஸியரில், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தான் சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசு பையன். காலையில் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி. என்ன காரணம்னா குடல் வந்து இன்ஸ்டன்ட்லி வெளியே வந்துருச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில். அவ்வளோ மோசமான ஆக்சிடென்ட். யார் ஏற்றினா என்னன்னு தெரியல. காவல்துறையில் அதிகாரிகளாம் சுற்றி இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருந்ததுன்னா கேட்டால் விசாரித்து பார்க்கும்போது அந்த நேரத்தில் லைட்டாக விசாரித்து பார்க்கும்போது பிரச்சனை இதான் சொல்கிறாங்க. அந்த பையன் மயக்கத்தில் வந்து விழுந்துட்டாங்கிற மாதிரி விஷயம் பேசப்படுது. அதுவும் யங்ஸ்டர்னு. இது இந்த கஞ்சாவோட விஷயத்தில் எடப்பாடியார் அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறாரு, அடுத்து யார் வந்து என்ன பண்ண போகிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஆட்சி மாறுச்சுன்னா அப்போ என்ன நடக்குதோ அன்னைக்கெல்லாம் பாருங்க துள்ளுவாங்க. அது வேறு விஷயம்ண்ணே. அப்போ இதனுடைய விளைவு உடனே சரியாகாதுங்க. நீங்கள் கடுமையாக முயற்சி எடுத்தீங்கன்னா கூட 2 வருஷம் ஆகிடும். ரொம்ப கஷ்டம்ண்ணா. அது வரைக்குமே நிறைய பாதிப்பு வரும். அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மீஞ்சூர் கொலையெல்லாம் மோசமானது. எவ்வளோ ஒரு கடுமையானது. வீட்டுக்குள்ளே இருக்கு, துரத்தி வெட்டியிருக்காங்க. அது இந்த நேரத்தில் எத்தனை மக்கள் அது ரீச் ஆயிருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம பேசலன்னா அதுவுமே ரீச் ஆக வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு அந்த இதெல்லாம் பெருசாக வராது. சமூக வலைதளம் மட்டும். நேற்று நான் சொல்கிறேன், ஒரு இஸ்லாமிய பெண்ணுன்னு ஒரு தலைவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு. மீஞ்சூர் இல்லையே, மீஞ்சூரில் பார்த்தா பழைய மேட்டரில் ஏதோ ஒன்று வருது, இது கிடையாது திருவள்ளூரில் அப்படி இப்படின்னு. நல்லா பாருங்க அப்படின்னா அப்புறமா பார்த்துட்டு ஆமாம் இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு இருட்டடிப்பும் செய்யப்படுது. முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நேற்று அவர் சிறுனியம் பலராமன் நேராக போய் பார்த்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக எடப்பாடி உடைய அறிக்கை தான் வெளியில் தெரியுது. எடப்பாடி அறிக்கை விட்டது தான் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது. அது சம்பவம் செய்தி ஆகலை. சமூக வலைதளங்களில் மட்டும் அதோடைய பிட்டை போட்டு விட்டுறாங்க சேனல்காரங்க. ஏன்னா நம்மளை நாளைக்கு யாரும் கேட்டக்கூடாது. ரைட்டு. என்டிஏ கூட்டணி சார்பாக வந்து நேற்று மோடி அவர்களுடைய ரோட் ஷோ குமரியில் நடந்திருக்கு. ஏதேனும் ஸ்பெஷல்? என்ன எல்லாரையும் மேலே ஏற்றிருக்காங்க. அண்ணாமலை உட்பட அந்த வண்டியில் இருந்தாங்க. உற்சாகமான வரவேற்பு, நல்ல வரவேற்பு. அதே மாதிரி எல்லா வேட்பாளரையும் தனித்தனியாக சந்தித்து பேசினார். ஆமாம், விஜயதர் நீட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தார்.
இன்னொருத்தரை முதுகுல தட்டி கொடுத்தாரு. இளைஞரணி சம்மந்தப்பட்டவங்கள மீட் பண்ணியிருக்காருன்னா தனிப்பட்ட முறையில் அவங்கள மீட் பண்ணி பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு. இரண்டாவது இது காங்கிரஸோட ஒரு பலமான விஷயம் தான். கன்னியாகுமரி, நாகர்கோவில் இறங்க ஏரியாக்கள். அதாவது தேசிய கன்னியாகுமரியில கட்சி 2 தொகுதி ஏற்கனவே வின்னு தான். சங்கரன் கோயிலும் இதுவும் கன்னியாகுமரி, கன்னியாகுமரியும் நாகர்கோயிலும் நாகர்கோவிலும் ஆமாம் ரெண்டும் ஏற்கனவே ஜெயிச்சது. ஜெயிச்சது. இது ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் அதிக அது ஓட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க. விலவாங்கோடு விலவங்கோடும் குளச்சல் நினைக்கிறேன். குளச்சலா அதாவது பத்மநாபபுரம் ம் விலவங்கோடு. இங்கே வந்து பத்மநாபபுரம் கூட்டணி என்டி அடிச்சிரும், விலவங்கோடு இழுபறியில் இருக்குன்ற மாதிரி ஊடகங்களில் மற்றதில் சர்வே லிஸ்ட்னு வருது. அப்போ 6க்கு 2 4க்கு 2ன்னு இருந்தது. 4-2. ஆமாம். இப்போ இந்த 4-2 மாறுது. திரும்புறன்ற மாதிரி வருதுன்ற சொல்கிறாங்க. பிரச்சாரம் மற்றதெல்லாம் போகும்போது என்ன ஆகுன்றத தான் பார்த்துரு. ரைட்ண்ணே. இன்னைக்கு காலையில் எடப்பாடியார் அவர்களுடைய மீண்டும் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம்ண்ணே. நம்ம ஒரு வைரஸ் வந்தோம், அந்த வைரஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அந்த வைரஸை நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருந்தோம். ஆனால் கோயம்புத்தூருக்கு இன்றைக்கி ஒரு வைரஸ் வந்து கிளம்பி வந்திருக்கு. அந்த வைரஸ் உங்கள் உடம்புல தொத்திருச்சுன்னா கோயம்புத்தூரையும் நாசமாக்கிரும், எல்லாத்தையும் நாசமாக்கிரும் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு வைரஸாக சித்தரித்து அவர் பேசிய விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த 10 ரூபா பாலாஜிங்கிறது பெரிய லெவலில் எடுபட்டுருச்சு. அதை வந்து அவர் மேலும் மேலும் சொல்லும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களோட பேரை சொல்லாமல் கரூர்காரர்னு சொன்ன விஷயமும், முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னெல்லாம் செந்தில் பாலாஜியை பற்றி சொன்னாருங்கிற ஒரு ஸ்கிரிப்டட் ஐட்டத்தையும் அப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் காமிங்கப்பா, என்ன ரோட் ஷோன்னு கூப்பிட்டு வந்தாங்க, இல்லைனா ஸ்க்ரீனை போட்டு காமிச்சிருவேன்னு சொல்லி அந்த நையாண்டி விதத்தை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக போய்கிட்டு 4க்கு 4 வேலைக்கு வேலை ஏறுது மெருகு அங்கே அப்படின்னு எம்ஜிஆர் படத்தில் பாட்டு வரும். அந்த மாதிரி மெருகு ஏறுகிறது. இவருடைய பேச்சு அவர்களை பாதிக்கிறது. இவர்கள் அவதூறாக பேசுனதெல்லாம் அவர் திருப்பிட்டு அடித்தோன்னா இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். ஸ்டாலினையும் உதயநிதியும் பற்றி அவதூறாக பேசினார்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அவதூறு? அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் பேசிட்டு வந்தீங்களா? அதுக்கு பேர் என்னது? ஃபோட்டோவோட பேசிட்டு இருக்கீங்களே மறுபடியும் ஒரு 2 நாள் லூஸ் விட்டாரு அடிச்ச அடியில். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இல்லைன்னொன்னே என்னன்னே ஃபோட்டோ காட்டு ஃபோட்டோ கீழே உள்ளவங்களுக்கு இவரே ஒருத்தர் எனக்கு போட்டிருக்காரு பதில். இதில் இன்னும் அவதூறு இருக்குது. உன்னை போட்டால் தெரியும் அவதூறு இருக்கா இல்லையா. இப்போ பதவின்னு ஒரு மரியாதை, பதவி வயசு எல்லாம் இருக்குது. காலில் விழுந்த சரி ஒரு தடவை சொல்லிட்டேன் ரைட்டு, திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அதுக்கு பேர் என்னது? இந்த அறகுறைக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு விட்டேன் நான். ஏன்னா அறகுறைகள் ஆமாம் ஏதோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு அதன் மூலிமா ஏதாவது பேர் வாங்கலான்னு, அதனால் கண்டுக்கல நான். இது அவதூறு இல்லையா? வேற எது அவதூறு? எது அவதூறு? எதை எப்படி கொண்டு போகிறோம்? ஸ்டாலின் நல்லா ஆட்சி செய்கிறான்னு சொல்கிறதா? அதுதான் பெரிய அவதூறு. அதான் பெரிய அவதூறா மாறிடும். கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. விஜய் அவர்களுடைய சென்னை ரோட் ஷோ நேற்று, ஆனால் 6 மணிக்கு மேலே அவர் பண்ணலை, கேன்சல் பண்ணிட்டாரு. என்ன ரீசன்? 6 மணி ஆனாலே பர்மிஷன் 6 மணி வரைக்கும் தான். அதனால் சட்டத்தை சரியாக கடைப்பிடிக்கும் குடிமகன் அப்படின்றதுனால போயிட்டார். இல்லை வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம சின்ன தம்பி படத்தில் வர்ற மாதிரி எதுவும் இல்லைன்னு, டே அப்பா டே தகப்பா அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா. ஏன்னா எல்லாருமே அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. இவரோட நடவடிக்கையும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஹோம் சிக் இருக்கு அவருக்கு. அதனால் 6 மணிக்கு போயிடுறாரு. நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். என்னன்னு தெரியலண்ணே. இன்றைக்கு தேர்தல் அறிக்கை ஏதாவது நம்ம பேசுகிறவங்க வரல, உங்களுக்கு சார்பாக நீங்கள் இது இருக்கலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு நினைக்கிறீங்க? வீடு பைக் இருக்கும். அது என்னன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு ரிப்ளிகா தானேங்க, திமுகவுடைய ரிப்ளிகா தானே. நேற்று கூட பாருங்க டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறேன்றாரு. அப்படியே எதிர்க்கிறேன்னு 71ல் அவங்க என்னென்ன பொய் சொல்கிறாங்களோ அதே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. காப்பி கட் பேஸ்ட் கட்சியாக இருக்குமாண்ணா ஒருவேளை? வேற என்ன, அதான் ரிப்ளிகான்னு சொன்னால் அதானே அர்த்தம். நீங்கள் ஒரு வாட்ச் கட்டியிருக்கீங்க, ரோலக்ஸ் வாட்ச் கட்டியிருக்கீங்களா? இல்லை சார் ரோலக்ஸ் இல்லை, ரோலக்ஸோட ரிப்ளிகா சார். அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆமாம், அதுதான் வித்தியாசமாக இருக்குது. ரைட், மிக்க நன்றி. 1 நேரத்துக்கு நன்றி.